தன்னை எக்யூப் பண்ணிக்கணும். நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்த பிறகு, நம்மள்ட்ட திறமைகள் இல்லைன்னா கூட, அந்த திறமைகள எக்யூப் வந்து நம்ம எடுத்து வந்து சேகரிச்சுக்கணும். நம்மள வந்து தகவமைச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாரி. அந்த மாரி அவரு நடக்காம விட்டுட்டாரோங்கிற ஐயப்பாடு தான் எழுது இப்போதைக்கு பார்க்கும்போது. இவர் இந்த ஃபெயிலியருக்கும், டிசாஸ்டருக்கும் காரணம் அவரோட கூட்டணி கட்சிகள வந்து அரவணைச்சாருங்கிறாங்க. ஏன் ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் நீங்க பங்கு குடுக்கல? தாழ்த்தப்பட்டோருக்கும், பின்தங்கியவர்களுக்கும் எல்லாம் குடுக்குறோம்னு நீங்க சொல்லக்கூடிய நீங்க ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து மத்த துறைகள்ல போடல? நம்மள மாரி 8 பேரு வந்து ஏன் அவங்களால போட முடியல? இத்தன வருஷம் ஆட்சி காலத்துல இந்த 2 கட்சிகளும் போடாததுக்கு காரணம் என்ன? மக்கள் தொகையில 20, 21% இருக்கக்கூடிய ஒரு 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 ஒன்று மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் ஏன் குடுக்கல? அப்படிங்கிறக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய கேள்வியாகவே இருக்கு. அதுக்கு இனிமே பதில் கிடைக்காது. நம்ம பதில் குடுத்துருக்கோம். நாங்க 8 பேர போட்டிருக்கோம். இதுதான்யா சரியான வந்து ஆட்சி. புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் எல்லா சமூகத்தை சேர்ந்தவருக்கும், பின்தங்கியவருக்கும், மார்ஜினலைஸ்டுக்கும், தாழ்த்தப்பட்டவங்களுக்கும், பட்டியலினத்தவர்களுக்கும், எல்லாருக்கும், மலைவாழ் மக்களா இருக்கட்டும், ரொம்ப சாதாரண ஏழை பெண்களா இருக்கட்டும், எல்லாரையும் கொண்டு வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு. கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கிறது. இதுதாங்க ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது அதுதான். என் கட்சி சின்னத்துல நீ நில்லுன்னு சொல்றது வந்து ஜனநாயகம் கிடையாது. நான் இன்னைக்கு இல்ல, அந்த எலெக்ஷன் டைம்ல நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். என் கட்சி சின்னத்துல நீ நிக்கிறதுக்கு எதுக்கியா இன்னொரு கட்சி? நீ இந்த கட்சியில சேர்ந்துடலாமே. என் கட்சி சின்னத்துல நீ நில்லுன்னு சொன்னதே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒண்ணு. அதுதான் அவங்க செஞ்சாங்க. அதனோட விளைவு தான் இப்ப வந்து அவங்க வந்து எங்க உட்கார்ந்துருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க. பேசுங்க. இல்ல எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட். எங்க அண்ணன் குமாங்குத்து குத்தத்துல வந்து கும்பலோட கும்பலா ஒருத்தர் வந்து நறுக்குன்னு கொட்டியிருக்காரு. துரை வைக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்னும் ஒரு படம் வருமே, நீ தொட்டா கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதே வந்து ஒரு துரதிர்ஷ்டமா, ஒரு மாதிரி மூக்க சுழிச்சுக்கிட்டு, நெத்திலாம் ஒரு மாதிரி சுருங்கிக்கிட்டு, கண்ணுலாம் ஏதோ ஒரு அருவருப்பா வச்சுக்கிட்டு, ஐயோ உதய சின்னத்துல போட்டிட்டதெல்லாம் ஒரு மாதிரி துரதிர்ஷ்டங்க. மைக் இல்லைன்னா ஏதாவது நல்ல வேர்ட்ஸ் கூட சொல்லியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கறேன். எனக்கு தெரியும் 27ஆம் தேதி வந்து கூட்டம் ஒண்ணு போடுறாங்க. ரிசல்ட் நான் வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அபிஷியலா வந்து கன்ஃபர்மேஷன் வந்து வரட்டும். லைக் வைகோலாம் வந்து பிரச்சார பீரங்க. ஆக்சுவலா அவர் ஸ்பீச்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேட்டிருக்கேன், பல யூடியூப்ல எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆள், அந்த மாதிரி ஸ்பீச்சஸ், அந்த மாதிரி ஸ்பீச் பண்றவங்க வந்து நம்ம கட்சிக்கு வந்து கிடைச்ச ஆடட் அட்வான்டேஜஸ் வந்து. ஆனா ஒண்ணு அவர் சொல்லும் போதே இல்ல, யாரா நீ போடா தூரம் போடா, நீ எல்லாம் கிட்ட நிக்காதரா, தள்ளி நில்றா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரிதான் இருக்காரு. அதே மாதிரி இன்னொன்னு முஸ்லீம் கட்சியோ டிஎம்கேல ஒன்று இருக்கும், அவங்க கூட தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எலெக்ஷன்ல நின்னா கட்சியோட சின்னத்துல தான் நிக்கணும், அவங்களோட கட்சியோட சின்னத்துல தான் நிக்கணும் தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க. லாட் மோர் டு கம். ரமேஷ் கொடுத்த ஹிண்ட் தான், எதிர்கட்சி இல்லாத ஒரு அசம்பிளி வந்து கூடிய சீக்கிரம் வந்து உருவாகும். அண்ணன் வந்து ஒருத்தர் ட்வீட்லாம் கூட பார்த்தேன், அண்ணன் வந்து இன்னும் எலெக்ஷன் கேம்பெயின் மோட்லயே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த கேம்பெயின் வந்து முடியல, இன்னும் அது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம மேல வச்ச எல்லா நரேட்டிவ்ஸ் எல்லாமே உடைச்சி அந்த 6 மந்த் நம்ம ஒரு நிலையான ஆட்சி கொண்டு வரதுக்கு உண்டான டைம் கிடைக்கிற வரைக்குமே நம்ம பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த களத்துல களமாடி தான் ஆகணும். பட் இந்த தடவை ஆடட் அட்வான்டேஜ், இந்த தடவை பழக போறது நாம இல்ல, அவங்க கூட இருந்தவங்களே. டிஎல்லாம் விசிகாக்காரெல்லாம் ஃபயரா இருக்கான். கூட சீக்கிரம் அந்த துரை வைகோலாம் ஜாயின் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ, பட் ஆல்ரெடி வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்போம். நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு அது நல்லா இருந்துச்சு. ஒரு அது தண்ணி நில்றா டாய் அப்படின்ற மாதிரி கரப்பாம்பூச்சி விடுற மாதிரி ஏதோ பண்றாரு. சி ஐயோ, இந்த கட்சியெல்லாம் நான் போட்டிட்டுறேன், அவமானமா மதிக்கிறேன், ஐயோ ஆண்டவா கடவுளே என்னை காப்பாத்து, இந்த பாவை மூச்சதை எனக்கு இல்லையான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு அந்த ஸ்பீச். இல்ல அருண், இது கேம்பெயின் அது விமர்சனம் வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை கேம்பெயின் மக்கள் சந்திப்பு அவ்வளவுதான். இது வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் மேடையெல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுல வந்து பேசிட்டு போவாங்க, இல்ல வந்துட்டு வேற மாதிரி பண்ணுவாங்க. இது ஸ்பிரெஸ் மீட் பண்ணி பேசுவாங்க. பட் தளபதி வந்து அவர் ஒரு அரசியல் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இதை வந்துட்டு அவர் மக்கள்கிட்ட இவ்வளவு நாள் அந்த ஒரு மாசமா அவர் பேசல, அதுக்கு வந்து அவர் ஒரு மேடை போட்டு அவர் ஒரு ஸ்டைல்ல அவர் வந்து
மக்கள்கிட்ட பேசுறாரு. அது எல்லாத்தையும் கனெக்ட் ஆகுது. இது பிரஸ் மீட்ல பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அது வந்து கனெக்ட் ஆகுது. அது மட்டும் மக்கள் திருச்சி மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேன்லயே போயிட்டு அவங்களுக்கு வந்து நன்றி. இனி யாரு நடுவுல பிரஸ்ஸோ இல்ல டிவி யாருமே எனக்கு தேவையில்ல. நான் என் மக்களை போய் நான் நேரா சந்திச்சு நீங்க அதை கேம்பெயின் சொல்லிக்கீங்க, இல்ல நீங்க எலெக்ஷன் மோடு என்ன வேணா சொல்லுங்க. அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அது வரவேற்பு பண்றேன். அவர் ஜெயிச்சிட்டாங்க வந்து பாக்கணும்னு அவசியமே கிடையாது. திருச்சி மக்களுக்கு எதுக்கு வந்து பாக்கணும்? அவங்க தான் ஜெயிச்சாச்சு, ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆச்சு. அது மாதிரி ரோட்ல வந்து எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு தெரியும். அவ்வளவு பேர் வந்து நின்னு அவரை பார்த்தாங்க. அவ்வளவு மக்கள், பெண்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க அங்க இருந்து கூட்டத்துக்கு வந்தது. அப்புறம் அது முடிஞ்சும் போய் அவருக்கு எல்லாருக்கும் வந்து வேன்ல ஏறி அவ்வளவு பேர் வரும்போது அவர் எப்படி உள்ள உட்காந்துட்டு அவர் போவாரா? இல்ல, நம்மள பார்க்க வந்திருக்காங்க. அவர் எழுந்து நின்னு எல்லாருக்கும் பை பண்ண நீங்க வந்து அது கேம்பெயின் ஸ்டைலா கூட நினைச்சுங்க. அது அவர் மக்கள் சந்திப்பு. அவர் வந்து இது தொடர்ந்து செய்யட்டும். எங்களுக்கு பிரஸ் மீட்டோ இல்ல அந்த மாதிரி கொடுத்து நீங்க அதை வச்சு ஒரு நாள் கண்டென்ட் பண்றதோ இல்ல இது ட்ரோல் பண்ணோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதே கூட அவர் வந்து அவருக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ எங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரோ இந்த மாதிரி வந்து பேசட்டும். அண்ட் வைகோ அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாம் அழிச்சு இவங்களோட சின்னத்துல அவங்கள நிக்க வச்சு அவங்க வந்து ஜெயிச்சாலுமே வந்து அவங்க ஜெயிக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சு அவங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியாம அந்த அரசியலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த இதெல்லாம் வெறுப்பு இருக்கும். அது விசிகாவும் தெரியும். அவங்க எல்லாம் ஒரு 10 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு தேமுதிகவுக்கு கொடுத்ததை வந்து இவங்க வந்து எவ்வளவு நாளா வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காததா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அவங்கள வந்து ஒரு சீட் அதிகமா கொடுங்க, 4ல இருந்து 5 கொடுங்கன்ட்டு எவ்வளவு கேட்டிருப்பாங்க. சோ ஐஎம்எல்க்கும் சரி எல்லாருக்கும் சரி அவ்வளவு வந்துட்டு அவங்க வந்துட்டு கூட்டணியில இருக்கும் போது ரெஸ்பெக்டா கேட்டாங்க. ஆனா எதையுமே அவங்க செய்யல. சோ அவங்களுக்குன்னு ஒரு காலம் இப்ப வந்திருக்கு. அதை ஏன் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது? அவங்க எதுவும் தவறு நேர்மையா அரசியல் சட்டப்படி நியாயப்படி வந்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. ஒரு கட்சி வந்து கேக்குது ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்குன்ட்டு அதுக்காக போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிளாக் நான் சென்னையில பாக்குறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிளாக் இருக்கு, அவங்களுக்குன்னு தனியா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அவங்களுக்கு கட்சி அளவு இருக்கு. விசிகா எல்லாவுடைய கட்சி நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல, ஓட்டு இல்ல, காங்கிரஸுக்கு ஓட்டு இல்ல, விசிகாவுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் இன்னும் பழைய காங்கிரஸ் ஆட்கள் இன்னும் நேர்மையா உழைக்கிறவங்க இருக்கிறாங்க, விசிகாவுக்கு இருக்கிறாங்க, ஐஎம்எல்க்கு இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க கட்சியை சார்ந்தவங்க உங்களுக்கு எப்படி திமுக அதிமுக இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லா கட்சியும் நீங்க. ஆனா அவங்கள வந்துட்டு அந்த மதிப்பு கொடுக்காம இருந்தீங்க. ஒரு கட்சி வந்து கொடுக்கறதால அவங்க வந்து வேண்டா விருப்பா அந்த மாதிரிதான் வந்தாங்க. பட் வந்து இங்க கிடைக்கிற ரெஸ்பெக்டோ அவங்களுக்கு கொடுத்த அமைச்சரோ இல்ல இங்க நடக்கிற ஆட்சியும் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இங்கேயே பெர்மனண்டா இருக்கணும்ன்ற யோசிக்கிற அளவுக்கு வந்து அங்க அவங்களுக்கு இருக்கு. ஐஎம்எல் கூட வந்து மீட்டிங் வச்சுட்டு மேபி வந்துட்டு இனிமே நாங்க திமுக கூட கண்டினியூ பண்ண மாட்டோம், நாங்க வந்துட்டு டிவிகே கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் எல்லாருமே வருவாங்க. நீங்க தனிச்சு நின்னு போய் பிஜேபி கூட ஜாயின் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க பேசுறது எதை எனக்கு ஞாபகப்படுத்துறதுதான் பன்ருட்டி ராமச்சந்திரர் வந்து தந்தி டிவியில ஒரு சொல்லியிருப்பாரு. அவர் நடந்தால் பொதுக்கூட்டம், பேரணி, நின்றால் மாநாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இவர் பேசினா மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்றதுனால பிரச்சாரம் மாதிரியே தோணுது நம்மளுக்கு. அதை தான் நீங்க சொல்றதை நான் ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறேன். எதுவானா இருக்கட்டும், நம்மளுக்கு ஓகேவா அவ்வளவுதான். நம்ம மக்களுக்கு ஓகேவா, திருச்சி மக்கள் ஹாப்பியா, அவ்வளவுதான். தமிழ்நாட்டு மக்கள் ஹாப்பியா, கனெக்ஷன்லாம் ஒன்று பேசுறாரு, அது கனெக்டும் ஆகுது, ஓகே தான். பிரஸ் மீட்டே தேவையில்லை, இப்படியே போட்டோம். அவரு பேசணும் என்னென்ன பேசணும்னு நினைச்சா எல்லாத்தையும் ஒரு மாசத்துக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்னைக்கு நடக்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டாரு. சோ இனிமே ஏதாவது பண்ணணும்னா என்னைக்கா ஒரு இடத்துல போய் மீட்டிங் போடுவாரு, பேசுவாரு. அடிஷனலா வெண்ணிலா சிஸ்டர், இது வந்து ப்ரூவன் சக்சஸ் ப்ரூவ் வேற ஆயிடுச்சு. அதனால இல்ல இந்த கூட்டணி கட்சிகள் பத்தி நீங்க பேசினிருக்கும் போது நீங்க சொன்னீங்க முதல்ல வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு அவங்க வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு தான் பேசினாங்க. நம்ம தான் வந்து அவங்கள போர்ஸ் பண்ணி நீங்க அமைச்சரவையில இடம் பெறணும், நம்ம காங்கிரஸுக்கும் சரி பிசிகேக்கும் சரி ஐஎம்எல்க்கும் சரி நம்மளாதான் அழைப்பு கொடுத்தோம். நீங்க வந்து மினிஸ்ட்ரியில நீங்க பொறுப்பெடுக்கணும், நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தை வழி நடத்தும் போது உங்களோட பங்களிப்பும் இருக்கணும் அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கிற துறையை அவங்க கையில கொடுத்து அது அவங்களுக்கான துறை, சமூக நலத்துறையும் சிறுபான்மையர் பாதுகாப்பு துறையும் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற பிசிகேக்கும் ஐஎம்எல்க்கும் ரொம்ப பிடிச்ச துறை. ஏன்னா அதுல இருக்க குறைநிறைகள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அந்த குறைநிறைகள் அவங்களுக்கு தெரியும் போது அதை வந்து அவங்க சரியா வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இவங்களோட பெட்டரா வந்து யாராச்சும் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட் தான்.
இத்தனை வருஷமா இவங்க வந்து இந்த இந்த இதுல வந்துட்டு பாருங்க, ஒருத்தர் ஒரு சமூக நலத்துறையில அமைச்சர் திரு வன்னியரசு கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை எந்த அளவுக்கு சாத்தியம், அதை பண்ண முடியுமா அரசாங்கத்தால, அது பண்றதால அரசாங்கத்துக்கு என்ன பயன், மக்களுக்கு என்ன பயன், அதுக்கு எவ்வளவு செலவினம், அதெல்லாம் அவருக்கு தெரியறதால அவர் அதை வாக்குறுதி கொடுக்குறாரு அங்கேயே. நான் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசி நான் இதை உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, நான் டிராபிக் இல்லாத இடத்துக்கு போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததுல இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இப்போ இதனால், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னகுட்டி வரைக்கும் என்னன்னா, இவங்க திமுகவோ அதிமுகவோ அவங்களாம் வந்து ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆட்சியில இப்ப பங்கு கொடுத்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் 2 அமைச்சர்ல இருக்கிறாங்க, ஐயுஎம்எல் 1 இருக்கிறாங்க, விசிக 1 இருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் 2029லயோ 31லயோ இல்ல எப்போவோனாலும் கூட்டணி கட்சின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு போனாங்கனாலே அவங்க கண்டிப்பா வந்து கூட்டணியில வெறும் நாங்க சீட்டு மட்டும் வாங்க மாட்டோம், சொந்த சின்னத்துல தான் நிப்போம், முக்கியமா அமைச்சரவையில பங்கு வேணும்ன்றத ஒரு டீல் மாதிரியே போடுவாங்க. ஒருவேளை அந்த டீல் ஓகே ஆகல அப்படின்னா எங்களுக்கு தாவாக கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரிதான் அங்க, ஐ மீன் ஃபியூச்சர்ல நான் சொல்றேன், ஃபியூச்சர்ல இருக்கிற அதிமுக திமுக 2 சைட்லயுமே இருக்கிற நிறைய பார்ட்டிஸ் வந்து அப்படிதான் அங்க டிமாண்டே பண்ணும். சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஒரு 60 வருஷமா ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. திமுக இல்ல அதிமுக அவங்க மட்டும்தான் 30-32 அமைச்சர்களும் இருப்பாங்க அப்படின்றது, அதையே இங்க கம்ப்ளீட்டா ஒரு 60 வருஷம் கழிச்சு மாத்தி இருக்கிறாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப சாதாரணமா நடந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. 60 வருஷத்துல இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். அண்ட் இது இன்னும் நிறைய வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆகும், அது இன்னும் பெருசா இருக்கும். இப்போ விசிகே வந்து சமூக நீதித்துறையில வந்து சம்திங் ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சேம் லைக் இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டமோ இல்ல டான்ஜெட்கோ அவங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு பேங்க் கவர்மெண்டே கொண்டு வர்றாங்க, இல்லாட்டினா ஒரு சப்சிடியா ஒண்ணு கொண்டு வராங்க, இல்ல வேற ஏதோ ஒரு வகையில ஒண்ணு ஸ்பெஷலா பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து மாத்தவே முடியாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது கொண்டு வந்தது யாரு அப்படின்றது வந்து தாபாகவோட கூட்டணி சேர்ந்து அமைச்சரவையில பங்கெடுத்து இருக்கிற அந்த கூட்டாட்சியா மாநிலத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்ற பேரு வந்து இப்ப இல்ல 30-40 வருஷத்துக்கு நிற்கும். இந்த 5 வருஷத்துல ஒரு 4-5 திட்டம் பேர் சொல்ற மாதிரி சமூக நீதித்துறையோ சிறுபான்மையர் நலத்துறையோ பண்ணிட்டாங்கன்னா அது வந்து காலத்துக்கு நிற்கும். அதுலதான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. இது என்னோட ஒரு இன்சைட்டா நான் பாக்குறேன். ஓகே, இதோட இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்ததுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஏன் நிலையான ஆட்சி, ஸ்டேபிள் கவர்மெண்ட் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் எந்த ஒரு நாட்டில இருந்தும் நம்ம நாட்டை நோக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க அப்படின்னா 2 விஷயங்கள் பார்ப்பாங்க. அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சியோட அந்த ஆட்சியாளர்களோட ஸ்திரத்தன்மை, அதாவது நிலையான ஆட்சி இவங்க கொடுப்பாங்களா, இவங்களோட பாலிசி கன்சிஸ்டண்டா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்ப நம்மளோட ஆட்சி வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நம்ம கூட்டணி கட்சிகளை உள்ள வச்சிருக்கிறது நிலையான ஆட்சி. அந்த நம்மளோட பாலிசி என்ன ஒரு திட்டங்கள் செய்யனாலும் செயல்படுத்துறதுக்கும் 5 வருடமோ 10 வருடமோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த பாலிசி வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது வரக்கூடிய வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், அமைதி பூங்காவா நம்மது தமிழ்நாடு எப்பவுமே அமைதி பூங்காங்கிற பேர் வாங்கின ஒரு ஸ்டேட். ஏன்னா நம்ம மற்ற ஸ்டேட் போய் பார்த்தோன்னா தான் அது புரியும். ஏன்னா அவங்க இதை விட ரொம்ப மோசமா லா அண்ட் ஆர்டர் இருக்குங்கிறது தான் உண்மை. கல்வியிலே நம்ம மேம்பட்டிருக்கோம். நிலையான ஆட்சி, நிலையான ஒரு கொள்கை விளக்கங்கள் இதெல்லாம் இருக்கும்போது தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நமக்கு வருவாங்க. வேலை வாய்ப்பு நிறைய பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருமையான ஸ்டேட் தமிழ்நாடு. ஆனா அதை வந்து கெடுத்து குட்டிசவரா வச்சிருக்கக்கூடிய இவங்கள்ட்ட இருந்து மாத்தி நிலையான ஆட்சியையும் ஒரு சிறுத்தன்மையான ஆட்சியாளர்களும் நம்மகிட்ட கவர்மெண்ட் இருக்கிறனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த குளோப் நம்ம நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கிய பயணம் நமக்கு ஒரு யங்கஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் போட்டிருக்காங்க. அவங்களும் நல்லாவே ஆக்ட் பண்றாங்க. இட்ஸ் பிகினிங் தான். ஸோ நம்மளோட போட்டிருக்கக்கூடிய அதிகாரிலாம் ரொம்ப செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நேர்மையானவங்களை ரொம்ப பொறுக்கி எடுத்து போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். தேடி தேடி யாரெல்லாம் நேர்மையான அதிகாரிங்க,
அவங்களுக்கு இதுக்கு பின்புலம், இதுக்கு முன்னாடி இவங்க இப்போ 25 வருஷத்துல என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் இதுக்கு தேவை, யாரு எதுக்கு பொருந்துவாங்க, இந்த மாதிரியான அவருக்கு அவரோட டிசிஷன் மேக்கிங் கூட எல்லாரும் சொன்னாங்க. என்ன இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு மினிஸ்டர் போறதுக்கு, இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேக்டோர்ல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் பார்த்து 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 ஒவ்வொரு துறைக்கும் அதிகாரிகளை தலைமை அதிகாரிகளை போட்டிருக்காங்க. போலீஸ்லயும் அந்த மாதிரி சிலர் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி அவர் ரொம்ப திங்க் பண்ணதா தான் நான் பார்க்குறேன். இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் செயல்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகள் வேணும். நேர்மையான, வெளிப்படையான, இதுக்கு பின்னாடி எந்த விதமான பேகேஜும் இல்லாத அதிகாரிகளை பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி மினிஸ்டர்ஸும் அப்படித்தான் பார்த்து போட்டிருக்காங்க. யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏஸு ஃபீல்டில் போகிறாங்க, மக்களோட கனெக்டடாக இருக்காங்க, ரொம்ப எளிமையாக இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கேன், ஒரு சில சிஎம்லாம் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க. ஏன்னா மற்ற எம்எல்ஏ எம்பி எல்லாம் மேலே பக்கமே வர முடியாது. நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்களோட அந்த அந்த ஆட்சி காலத்தில் அப்படிதான் இருந்தது. அவங்க மட்டும்தான் ஒரே சிங்கிள் சீட் இருக்கும், மற்றவங்க எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் போய் கிட்ட போயோ அல்லது மேடையில பேசுறதோ கூட கிடையாது. இன்னைக்கு அதாவது ஒரு அந்த மேடையிலிருந்து அந்த இதை பத்தி விழாவை பத்தி சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தா ஒரு மினிஸ்டர். ஆனா அந்த கூட்டத்துல மக்கள்கிட்ட போய் பேசுறவங்க யாருன்னு பார்த்தா இன்னொரு மினிஸ்டர். அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. அவங்க எல்லாம் வயசானவங்க, முதியவர்கள். அவங்க போய் யார்கிட்ட மக்கள்கிட்ட பேசுறது கிடையாது. கொடுக்கக்கூடிய அந்த மனுவை கூட வாங்கி படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஆளுங்களை போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாம் முதியோர் இது மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப எங்கான மந்திரிகள் இருக்காங்க. அந்த மந்திரிகள் மனுவா இருக்கட்டும், எதுலையுமே ஆபீசர்ஸோட ரொம்ப ப்ரோஆக்டிவா அவங்க இப்ப பயப்படுவாங்க ஆபீசர்ஸ். நான் உள்ள இருந்து பார்த்ததுனால சொல்றேன். ஆபீசர்ஸ் பயப்படுவாங்க. என்ன இவரே ஃபீல்டுக்கு போயிடுறாரு, இவரே நமக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாரு, அப்ப நம்ம அவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணுங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரியான மந்திரிகள் இருக்காங்க. அனுபவங்கிறது என்னங்க, நமக்கு திறமை இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமா கத்துக்கலாம். கத்துக்கக்கூடிய ஸ்பீடு தான் வித்தியாசம் ஆகும். ஒரு டைரக்ட் ஐஏஎஸ்க்கும் மற்ற ஆபீசருக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராஸ்பிங் பவர், ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதே தான் அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன். ஒரு சிலர் 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே கத்துக்குவாங்க. ஒரு சிலர் 6 இல்ல 16 வருஷம் இல்ல 26 வருஷம் ஆனாலும் கடைசி வரைக்கும் கத்துக்காதவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அது அவங்களோட கிராஸ்பிங் லெவல். ஆர்வம் இல்லாம இருக்கிறது. ஏதோ நம்ம இதுக்கு வந்தா எப்படி சம்பாதிக்கலாம், இதுல எவ்வளவுக்கு நம்ம சைட்ல கட்டிங் வாங்கலாம், எவனை அடிச்சுட்டு நம்ம உள்ள வர்றது, இந்த மாதிரியே சிந்தனை தான் முன்னாடி இருந்தவங்கள்ட்ட போயிட்டு இருந்தது. இப்ப போட்டிருக்கவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அதை மாறுபட்ட அவங்க நம்ம தளபதி நாம இருக்கக்கூடிய சிக்கனமா இருக்கிறாரு. வரக்கூடிய வருமானத்துக்குள்ள எப்படி நடத்துறது, 10 மணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை, இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல பயோமெட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வெல்கம் சேஞ்ச். இவ்வளவு நாள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு அரசு அலுவலர்கள், நம்ம செக்ரட்டரியேட் நானும் ரொம்ப நாள் போயிருக்கேன். எப்ப போனாலும் சர்க்குலேஷன்ல இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபைல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள்லாம் கூட, அலுவலர்கள் கூட அவ்வளவா கேட்டுக்கவே மாட்டாங்க. எப்ப வேணாலும் லீவ் போடுவாங்க, எப்ப வேணாலும் வருவாங்க. அப்படியான ஒரு நிலை இருந்தது. அதை மாத்தி தளபதியே கரெக்டா வர்றாரு, நேரத்துக்கு வர்றாரு, நேரத்துக்கு போறாரு. அவரு ஃபங்க்ஷன் ஆகும்போது கீழே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபங்க்ஷன் ஆகுனா செக்ஷன் ஆஃபீஸர் லெவல்ல ஃபங்க்ஷன். செக்ஷன் ஆஃபீஸர் ஃபங்க்ஷன் ஆனால் அது கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட்ல இருந்து மற்ற கீழ்நிலை அலுவலர்கள் எல்லாருமே, டிரைவர்ல இருந்து வண்டியா இருக்கட்டும், எல்லாமே ப்ராம்ப்டா என் டைம்ல நடக்கும். ஒரு டைம் லைன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு கொடுத்த மனுனா எத்தனை நாள்ல இது பண்ணும், அதை வாட்ச் பண்றதுக்கான சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இந்த மாற்றம் தான். மேல மாற்றம் ஆச்சுன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இப்போ செக்ரட்டரி அங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டாருன்னா அவர் ஃபோன் வந்துடும், எனக்கு இமிடியேட்டா ரிப்போர்ட் வேணும்னா அவர் ஆபீஸ்ல இருந்து கேட்பாரு. கீழே இருக்கிறவங்களும் வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. தலைமை சரியா இருந்தா கீழே இருக்கிறது சரியாகும். அதே மாதிரி கிளீன்சிங். என்ன கரப்ஷன் மேல இருக்கிற முதல் குடும்பமே வாங்கக்கூடிய அந்த லஞ்சத்தினால என்ன ஆகுதுன்னா, கீழே போக போக அது பல மடங்கு ஆகி நம்மளோட பட்ஜெட்லயே 20-25% சைட்ல போனது
சொல்றாங்க, கட்சி நிதி அது இதுன்னு போனதா சொல்றாங்க. இந்த நிலைக்கு காரணம் என்ன? மேல வந்து கிளீனான அவங்க இல்ல. தன்னோடது, தன் குடும்பம், தன் சொந்தக்காரன், வேண்டப்பட்டவன், அவங்களுக்கு கம்பெனிஸ் வைக்கிறது, சாராய தொழில் பண்றது, கட்டுமான தொழில் நடத்துறது, சினிமா தொழில் பண்றது. தொழில் பண்றது அரசியல்வாதிகளோட வேலை இல்ல. சேவகர்ங்கிற வார்த்தை அவர் சொன்னாரு இன்னைக்கு. நான் தான் முதல் சேவகன்னாரு. ஒரு சிஎம் என்ன முதல் மந்திரியே சேவகன்னு சொல்லும்போது கீழே இருக்கவங்கலாம் யாரு? மக்களோட சேவகருங்கிற வார்த்தையை அவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு. நம்ம வந்து இட்ஸ் அ சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ், நாட் அ திசன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, இட்ஸ் அ சர்வீஸ். நம்மெல்லாம் வந்து மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு வந்திருக்கோங்கிறது அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அவர் செயல்படுத்தி செயல்ல காட்டுறாரு. இந்த சேஞ்சஸ், இந்த ஷிஃப்ட் தான் கோயிங் டு மேக் அ லாட் ஆஃப் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதை நோக்கி நமக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். இந்த அந்த துர்சக்திங்கிறது கெட்ட சக்தி. நான் ஹிந்தி வார்த்தை தான் அவர் ஒரு இதில் யூஸ் பண்றாரு. அந்த மாதிரியான துர்சக்தியை எல்லாம் தூரத்துல வச்சுட்டு நல்ல சக்தி உள்ள வந்திருக்குது. இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் அது வந்து ஒரு சாக்கடைன்னு சொன்னவங்க எல்லாம் வந்து உள்ள வந்து இளைஞர்கள் வந்து கத்துக்கிறாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறாங்க. அது எலெக்ஷன் சம்பந்தமா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஒன்னொன்னையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல வந்து ஒரு ஆர்வத்தோட வர்றாங்க. அதுதான் டிவி நியூஸ் பார்க்கறதா இருக்கட்டும். எத்தனை பேர் வந்து ஒரு அசம்பிளி செஷனை போய் பார்த்துருக்காங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க முன்னாடி எல்லாம். இப்ப பாருங்க என்ன நடக்குது, யாரு கேள்வி கேட்கறாங்க, யாரு பேசுனாங்க, எவ்வளவு நேரம் பேசுனாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு மெஜாரிட்டி வேணும். சிம்பிள் மெஜாரிட்டினா என்னென்ன, 3/4 மெஜாரிட்டி எதுக்கு தேவை, மத்திய அரசுனா என்ன, ஒன்றிய அரசுனா என்ன, இங்க எப்படி இது பண்றாங்க, மேல் சபைனா என்ன, கீழ் சபைனா என்ன, எப்படி ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும். அப்புறம் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி பேசுறாங்க. இதுதாங்க அரசியல். அரசியல்ங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, சோ இதுக்காக தான் இந்த கட்சி வருது. இப்ப ஏன் சின்னத்துல நிக்க கூடாதுன்னு நம்ம செய்யணும்? இன்னொரு சிம்பிள் நீங்க நிற்கும் போது உங்களுக்கு ஃபார்ம் ஏபில யார் கையெழுத்து போட போறாரு? இப்ப டிஎம்கே சின்னத்துல நின்னா டிஎம்கேயோட பொதுச் செயலாளர் தான் உங்களுக்கு ஃபார்ம்ல கையெழுத்து போடுவாரு. அப்போ உங்களுக்கு எதுக்கு கட்சி? நீங்களே அந்த கட்சியில சேர்ந்த மாதிரி இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு உங்களை வந்து கேண்டிடேட்டாங்க நிறுத்தி சின்னத்தை வாங்கினா உங்களுக்கு எதுக்கு கட்சி? நீங்க அந்த மாதிரி ஒரு கட்சி வச்சு நடத்துறதே வேஸ்ட். இதுதான் ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றேன். ஜனநாயகத்தை ஏமாத்திட்டு தான் இவ்வளவு காலமா வந்தாங்க. இப்போ இளைஞர்கள் விழிச்சுக்கிட்டாங்க. இனிமே நீங்க ஏமாத்த முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். பேசுங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சந்தோஷம், ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம ஸ்பேஸில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. கீழே நீங்கள் அதர் லிசனரில் பார்த்துருப்பீங்க. யாரோ வந்து நம்ம சூப்பராக போட்டெல்லாம் அடித்து ஏற்றுவானுங்க. நம்ம ஒரு ஸ்பேஸ் போடும்போதே ஒரு 3-4 வாட்டி கட் ஆகி இன்றைக்கே நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த விஷயங்கள். நீங்கள் மைக்கு கேட்டு வர்ற டைமில் நாங்கள் தராமல் இருக்கிறது கிடையாது. அந்த டைம் மேலே இருக்கிறவங்கள கூட உங்களை கேட்காம இறக்குறது கிடையாது. மேபி அப்படி இறங்கிடுச்சுன்னா அது பக்காக இருக்கும். என்னன்னா, நான் அந்த மாதிரி மைக்கு ஃபுல்லாக இருக்கும்போது, ஸ்லாட் ஃபுல்லாக இருக்கும்போது கீழே இருந்து யாராச்சும் மைக் ரிக்வெஸ்ட் வருதுன்னா வாய் திறந்து சொல்கிறோம். நாங்கள் யாராச்சும் ரொட்டேட் பண்ணுங்க, ஸ்பீக்கர் பேசிட்டு அப்படி கீழே இறங்குங்கன்ட்டு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் இறங்கிக்கிறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, நானும் கொஞ்ச நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறேன். அருண் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு டவுட்டு, லைக் உண்மையை சொல்லு உடன்பிறப்பே அப்படின்னு ஷான் கேட்டாரு. அதுக்கான விடை வந்து உங்க வீட்லயே உழைக்காம ஒருத்தர் வந்து ஓசி லைக் அந்த மாதிரி இருக்காரு, அது யாருன்னு தெரிஞ்சா உங்க கூட இருக்கிற உடன்பிறப்புகளே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. யாருன்னா தெரிஞ்சா அப்படியே இன்டைரக்டா சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஏன் அவர் உழைக்காம இருக்காரு? சொல்லலாம் ப்ரோ அது யாருன்ட்டு. இல்ல இன்னும் கூட ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது கூட இப்ப பாருங்க, டிஎம்கே காரன் அவனை வந்து எப்படி டிபெண்ட் பண்ணிக்குவான். நீங்க ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அவனை வந்து உங்க மேல விழுந்து உங்களை கடிச்சு உங்களை கொதறி உங்க சதையெல்லாம் பிச்சு உங்களை வந்து அவங்க கட்சியை டிபெண்ட் பண்ணுவான். ஆனா இது வரைக்குமே
இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ நம்ம எல்லா ஸ்பேஸ்லயும் பேசியிருக்கோம். ஒருத்தர் வந்து இதை டிபெண்ட் பண்ணல. அவங்க ஸ்பேஸ்லயும் வந்து இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ்லயும் அவங்க பேசுனதும் நான் கேட்டதில்லை. ஏன் இது இப்படி இருக்கு? இந்த குற்றச்சாட்டு உண்மையா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க 30% உண்மையா அது? இல்ல அடிஷனல் டு த பாயிண்ட், இந்த குதிரை பேரம் அப்படின்ற பேசும்போது டாபிக்ல லைக் தீய சக்தியும் தீர்ந்த சக்தியும் கூட்டணி அமைக்கிறது தான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தவங்க, அந்த கட்சியில விட்டு வெளியே வந்தவங்களாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஜாயிண்ட் அடிக்கிற மேட்டர் வந்து அழகா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பேசுவாங்க. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப அண்ணன் வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரே வந்துதான் காரணம்னு சொல்லிட்டாரு. அழகா நீங்க வேணா பாருங்க, நீங்க எப்பவுமே இந்த 3 பாயிண்ட் வந்து டிஃபெண்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா 3மே வந்து கிளீன் போல்டு, 3 விக்கெட் அவுட், அந்த மாதிரி கணக்கு தான் அது. நீங்க எப்ப வேணா பாருங்க, பாயிண்ட் பேச போறது இல்ல அவங்க. நம்ம ஐஎம்டிவி போட்டுக்கிறாரு நம்ம கமெண்ட்ல, ஒரு வாழை மரம் கூட வெட்டலையாமா, எடுத்துட்டு போல, பிச்சி மேல ஏறி எடுத்துட்டு போல, பிச்சி தூக்கிட்டு போனா அப்படியே அழகா எப்படி